ஆளுநரின் வழியனுப்பு நிகழ்ச்சியை முதலமைச்சர் பினராயி விஜயனும் அமைச்சர்களும் புறக்கணித்தனர். கேரள ஆளுநராக பொறுப்பு வகித்து வந்த ஆரிஃப் முகமது கானின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து அவர் பீகார் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள ராஜ்பவனில் இருந்து ஆரிஃப் முகமது கான் இன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அவரது வழியனுப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பினராயி விஜயனோ அமைச்சர்களோ பங்கேற்கவில்லை. மாறாக தலைமை செயலாளர் சாரதா முரளிதரன், திருவனந்தபுரம் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மட்டுமே சென்றனர். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களில் கையெழுத்திடுவது போன்ற விவகாரங்களில் கேரள அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் நிலவி வந்தது. இதனால் ஒரே நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் ஆளுநரும் முதலமைச்சரும் இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாத நிலை இருந்து வந்தது. ஆளுநர் அளித்த விருந்தில் கூட அமைச்சர்கள் உட்பட யாரும் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில்தான் ஆரிஃப் முகமது கானின் வழியனுப்பு நிகழ்ச்சியை முதலமைச்சரும் அமைச்சர்களும் புறக்கணித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.